டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதுற 4வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராஞ்சில நடந்துட்டு இருக்குது. இந்த 4வது டெஸ்ட்டோட டே 3 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சுச்சு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், இந்தியா வந்துட்டு ஒரு லஞ்ச் டைம் வரலும் ஒரு பேட்டிங் பண்ணாங்கன்னா, இந்தியா வந்து வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாரி துருவ் ஜூரல் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, இந்தியா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இப்ப இருக்கிறாங்க. குறிப்பா துருவ் ஜூரலோட கான்ஃபிடன்ஸ்னால தான் இந்தியா வந்து பவுலிங் சூப்பரா பண்ணாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, துருவ் ஜூரல் விளையாண்ட பேட்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்ன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து செஞ்சுரிய மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அத பார்க்கும்போது. 90 ரன்னு அடிச்சாரு. 149 பால் வந்து விளையாண்டாரு. 4 6 6 4ன்னு சொல்லிட்டு. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, ஷோயப் பாசிர் பார்த்தீங்கன்னா, 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. நீங்களே இப்படி 5 விக்கெட் எடுக்கும்போது, நாங்க என்ன சும்மாவா? நீ ஆஃப் ஸ்பின்னர்னா நான் உனக்கே குரு. அப்படின்னு சொல்ற மாரி, அஸ்வின் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்கிட்டாரு. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அவரு ஒரு 5 விக்கெட் இன்னைக்கு சூப்பரா எடுத்திருந்தாரு. இன்னைக்கு பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 விக்கெட் கூட எடுக்கல. அதாவது பேஸ் பவுலர்ஸ். விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்பின் பவுலர்ஸ் மட்டும் தான். அஸ்வின் 5 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட்டு, சிராஜ் கிட்டத்தட்ட 3 ஓவர் மட்டும் தான் போட்டிருந்தாரு. மீதி எல்லா ஓவருமே ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங்ல. அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்தியா டீமு. இந்தியா டீம பொறுத்தவரையிலுமே ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் ஆகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி விக்கெட்டே பார்த்தீங்கன்னா, கோலி பாப்பா பார்த்தீங்கன்னா, டக் அவுட் பண்ணது. அதே மாரி டக்கட்ட பார்த்தீங்கன்னா, சூப்பரா எடுத்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே ஒரு சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 196 ரன், 197 ரன் இப்ப நமக்கு டார்கெட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, 40 ரன் நம்ம அடிச்சுட்டோம். அதாவது 40 ரன்னுன்றது பார்த்தீங்கன்னா, இயர்லியாவே நம்ம அடிச்சுட்டோம். அதாவது கிட்டத்தட்ட 8 ஓவர்லயே 5 ரன் ஸ்ட்ரைக் ரேட்லயே நம்ம அடிச்சுட்டோம். கரண்ட் ரன் ரேட்லயே ஸ்ட்ரைக் ரேட்ன்னு மாத்தி சொல்றேன். ரன் ரேட்லயே நம்ம அடிச்சுட்டோம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 142 ரன்னு தான். இந்த 42 ரன் இதே மாரி பேஸ் பால் மாரியே விளையாண்டாங்க அப்டின்னா, ஈஸியா அவங்க அடிச்சுருவாங்க. ஆனா கொஞ்சம் அவங்க நிறுத்தி எப்படியா இருந்தாலும் இத அடிச்சுருவாங்க. இந்த ஸ்கோர்லாம் நம்ம விட மாட்டோம் கண்டிப்பா. எப்படியுமே இந்த சீரிஸையும் நம்ம வின் பண்ணிருவோம். அந்த சீரிஸ வின் பண்றது இல்லாம, நம்ம லாஸ்ட் மேட்ச்சும் வின் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டாப்க்கு போக முடியும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டாப்புக்கு போனா தான் நம்மளால ஃபைனல்ஸுக்கும் போக முடியும். போன ஃபைனல்ஸ் நம்ம தோத்துட்டோம். இந்த ஃபைனல்ஸ் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த ஃபைனல்ஸ் தாவே நமக்கு கொஞ்சம் இதா தான் இருக்குது. அடி மேல அடி தான் நமக்கு விழுந்துகிட்டே இருக்குது. ஒரு ஐசிசி ட்ராஃபி கூட நம்ம இன்னும் வின் பண்ணவே கிடையாது. 2012க்கு அப்புறமேட்டு. அதனால நான் சொல்றேன். ஒரு அந்த ஒரு குறை வந்துட்டு இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயாவது நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முக்கியமானதே பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் வின் பண்றது தான். எந்த T20 வின் பண்ணலாம். நம்மள்ட்ட இல்லாததே பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் மட்டும் தான். ஐசிசில டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணா, நம்மள்ட்ட எல்லா ட்ராஃபியுமே இருக்குது. இதுவரையும் எல்லா ட்ராஃபியுமே வச்சுக்கிற ஒரே டீம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் டீம் மட்டும் தான். அவங்கள்ட்ட மட்டும் தான் எல்லா ட்ராஃபியுமே இருக்குது. நம்ம இத வின் பண்ணிட்டோம்னா, நம்மள்ட்டயும் எல்லா ட்ராஃபியுமே வந்துரும். அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கணும். கண்டிப்பா நம்ம குடுப்போம்னு நெனைக்கிறேன். நாளைக்கு மேட்ச பொறுத்தவரையிலுமே ஒரு பிரச்சனையுமே இல்ல. அழகா ரோஹித் சர்மாவும், எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலும் இதே மாரி விளையாண்டாங்க அப்டின்னா, ஈஸியா அந்த மேட்ச கொண்டு போயிருவாங்க. லஞ்சுக்கு முன்னாடியே அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மினிமம் போனா ஒரு டி20 என்னைய பொறுத்தவரை லஞ்சுக்குள்ளாரயே அடிச்சுருவாங்க. நான் சொல்றேன் அதிகபட்சம் அப்டின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்குள்ளாரயே இந்த மேட்ச முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் அடுத்தடுத்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இன்னும் அடுத்தடுத்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க நடக்குதுன்னா தர்மசாலா. தர்மசாலால தான் அதுக்கு அடுத்த கேம் நடக்குது. அதுக்கடுத்து ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க 10 நாள் கழிச்சு ஐபிஎல் விளையாட போயிருவாங்க பிளேயர்ஸ் எல்லாமே. செம்ம மேட்சுங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச பொறுத்தவரையிலுமே நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மேட்ச் பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்தியா டீமோட பவுலிங் அட்டாக்கிங் அந்த மாரி இருந்துச்சு. அந்த மாரி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா டீம் குடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து டே 3 ஃபுல்லாவே இங்கிலாந்து தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா நீங்க என்ன டாமினேட் பண்றது? நாங்க டாமினேட் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டே 3 ஃபுல்லாவே. ஏன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாண்ட ஸ்கோருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ்ல விளையாண்ட ஸ்கோருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 200 ரன் டிஃபரெண்ட். 200 ரன் பின்தங்கி தான் அவங்க இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆயிருக்கிறாங்க. 208 ரன்னு சம்திங் வரும். 208 ரன்னு பின்தங்கி தான் அவங்க விளையாண்டுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோடது மோசமான ஒரு பேட்டிங். ஏன்னா, யாருமே சரியா பெர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது. அதுவும் பேர்ஸ்டோ 30 ரன் அடிச்சாரு. ஜாக் ராவ்லி 60 ரன் அடிச்சாரு. இது மட்டும் தான் அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர். மீதி யாருமே சரியா பெர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது. பார்க்கலாம் நாளைக்கு கண்டிப்பா இந்தியா டீம் வின் பண்ணுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி வின் பண்றாங்க? நம்ம எத்தன விக்கெட்ல வின் பண்றாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
என்னைய பொறுத்தவரையிலுமே ஒரு ஒரு 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் நமக்கு தெரியும். இந்தியா டீம பொறுத்தவரையிலுமே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு டே 4 இந்தியா வின்னிங்ல பார்க்கலாம்.